திருச்சி துவாக்குடி பகுதியில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களும் சுங்கச்சாவடி பூத் கண்ணாடிகளை உடைத்திருக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்போம். தினேஷ் வணக்கம். போராட்டக்களம் எப்படி இருக்கு? தற்போதைய நிலவரம் என்னவா இருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம் தினேஷ். வணக்கம். அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த கட்டண உயர்வானது நடைபெற்றது. மேலும் காலாவதியான சுங்கச்சாவடிகளில் தொடர்ந்து வசூல் செய்யப்பட்டு வருவதால் இதனை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் பார்த்தோமேயானால் இன்றைய தினம் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டமானது மேற்கொண்டனர். இந்த நிலையில திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் துவாக்குடி அருகே இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது முற்றுகை போராட்டமானது நடைபெற்றது. அமைதியாக இந்த போராட்டமானது நடைபெற்றது. தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டங்களானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் பார்த்தோமேயானால் திருச்சி, தஞ்சை, அரியலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில அதில் கலந்து கொண்ட சிலர் நேரடியாக அந்த சுங்கச்சாவடியினுடைய வசூல் செய்யும் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூத்துகளை அடித்து உடைத்தனர். மேலும் அங்க இருக்கக்கூடிய உபகரணங்கள், கம்ப்யூட்டர் சாதனங்கள் அனைத்தையும் அடித்து உடைக்கினர். மேலும் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடிகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கியதன் காரணமாக இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த போராட்ட களத்தை அமைதிப்படுத்தினர். அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த பகுதியில 500க்கும் மேற்பட்டோர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில அதில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் நேரடியாக இந்த பூத்துகளை உடைத்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.